ஹலோ குனிஸ், உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் உருவாக்குன ஒரு கேம் அதை நீங்க திரும்ப விளையாடணுங்கிற அந்த நிலைமை ஏற்படும் பொழுது நீங்க அந்த கேம்ல ஆரம்பிச்ச உடனே செய்ய போற வேலை என்ன? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அண்மை காலத்துல ரொம்ப நாளா விளையாடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேம் தான் RDR 2. இதை நான் விளையாட முடிச்சிட்டேன். ஆனா இந்த கேம் திரும்பி விளையாடணும்னு என் மனசு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் இந்த கேமை திரும்பி விளையாட ஆரம்பிச்சேன். முதல்ல இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே என் குதிரை எடுத்துக்கிட்டு கடகடன்னு ஓடி போய் ஒரு மலை மேல ஏறி சுமார் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி என்னை கதறி கதறி அழ வச்ச ஒரு நல்ல மனுஷனுடைய சமாதியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த கேமை புதுசா விளையாட ஆரம்பிச்சேன். அப்படி நான் ரீப்ளே பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு முக்கியமான மிஷன் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதான் எனக்கான கண்டென்ட்டும் கூட. பிளாக் வாட்டர்ல தப்பிச்சு வந்து அந்த கைவிடப்பட்ட மைனிங் டவுன்ல நம்ம தங்கிட்டு இருக்கும் பொழுது ஓட்டர்ஸ்கள் ஆளுங்க இங்க சுத்தி இருக்கானுங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கேங்கு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு தரலான்னு சொல்லிதான் டச்சும் என் கேங்கும் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு குதிரையில ஏறி போயிட்டு இருந்தோம். நாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ற அதே நேரத்துல தான் அந்த கூட்டத்தோட தலைவனான காமோட்ரிஸ்கல் அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பினான். ரைட், இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போதான் டச்சு ஒரு பிளான போட ஆரம்பிச்சான். காமோட்ரிஸ்கலும் அவனோட சில ஆளுங்களும் போறது நமக்கு சாதகமான ஒரு விஷயம். அவங்க போனதுக்கு அப்புறம் களத்துல இறங்கி அங்க இருக்கிற எல்லா காமோட்ரிஸ்களோட ஆளுகளையும் கொண்டு போட்டு அங்க என்ன தேர்தோ அதை எடுத்துக்கிட்டு போலாம். இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே கேங் மெம்பர்ஸ் நாங்க எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷன்ல போய் நிக்க ஆரம்பிச்சோம். கரெக்டான சமயம் பார்த்து சும்மா ஒவ்வொருத்தனையும் போட்டு போலன்னு பொழக்க ஆரம்பிச்சோம். எங்களோட துப்பாக்கி குண்டுக்கு எல்லாமே அவங்க உடம்ப தொலைச்சிக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அந்த இடமே ரத்தாரா மதக்க அவங்களுக்கு பேக்கப்புக்கு ஆளுங்களும் வர ஆரம்பிச்சாங்க. ரத்தம் பார்த்த கை சும்மா இருக்குமா, அவங்களையும் போட்டு தள்ளுன்னு சொல்லி களத்துல இறங்கி எங்க கேங்ல இருக்க எல்லாருமே அவங்க எல்லாத்தையும் சரமாரியா போட்டு தள்ளணும். சோ அவங்க இடத்துல என்ன இருக்குன்னு கவனிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நாங்க அவங்க இடத்த எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு 2 விஷயம் முக்கியமா கிடைச்சது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா RDX எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிபொருட்கள். தேவையான அளவு வெடிபொருட்கள் கிடைச்சது. அதே நேரத்துல அவங்க ட்ரெயினை கொள்ளையடிக்க போறாங்க. அது யார் ட்ரெயின்னா லெவிடிகஸ் கான்வால் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேக்னட்டோடைய ட்ரெயினை தான் கொள்ளையடிக்க போறாங்க. பிளானை போட்ட ஓட்டர்ஸ்கள் ஆளுங்க செத்துருக்கலாம், ஆனா பிளான் வீணா போகலாமா? அதனால அந்த பிளானை கையில எடுத்துக்கிட்டு டச் அதை எப்படி சீர சிறப்பமா பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நாங்க ரெடி ஆனோம். ஓட்டர்ஸ்கள் ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு தெளியாச்சு. வாங்க எல்லாம் கேம்புக்கு போலான்னு சொல்லி நாங்க திரும்பி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் ஓட்டர்ஸ்கள் சேர்ந்த ஒரு ஆள் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான். அவனை துரத்திட்டு போய் அவனை கட்டி போட்டு இழுத்துட்டு வந்து கேங்ல ஒப்படைச்சாச்சு. அவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கரன்னு கறக்கிற வரைக்கும் அவன் நம்ம கேங்கோட கஸ்டடியில தான் இருக்க போறான். இதே நேரத்துல தான் டச் அந்த ட்ரெயினை எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சான். சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துல அந்த ட்ரெயினை கொள்ளையடிக்க நாங்க எல்லாருமே தயாராகி அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா போக ஆரம்பிச்சோம். அங்க நாங்க போய் சேர்ந்த அந்த நேரத்துல எங்க கூட்டத்துல ஒரு ஆளான பில் அந்த ட்ரெயினோட ட்ராக்ல போய் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரெடி பண்றதுக்கு பில்லுக்கு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அதே நேரத்துல பார்த்துட்டு ஓகே எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லி நம்ம டச்சு கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம். ரிப்போர்ட் பண்ண அதே நேரத்துல தான் கரெக்டா ட்ரெயின் வந்துச்சு. சரி, கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல ட்ரெயின் வரும்பொழுது பாம்பை ட்ரிகர் பண்ணோம்னா அந்த ட்ரெயினும் கவிழும். அதே நேரத்துல அதுல இருக்க எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு சும்மா டக்குன்னு கம்பெனி ஏற்றிடலான்னு சொல்லி தான் பிளான். ஆனா இதே நேரத்துல ட்ரெயின் வர பில்லு அந்த ட்ரிகர் அனுப்ப எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கல. இது என்னடா ட்விஸ்ட்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் போட்ட பிளான் வீணாக கூடாது, இந்த ட்ரெயினையும் விடாம கொள்ளையடிச்சே ஆகணும்னு சொல்லிதான் கேங்ல இருக்க ஒவ்வொரு ஆளும் ஸ்ட்ரைட்டா களத்துல இறங்க ஆரம்பிச்சோம். குடுகுடுன்னு ஓடி போய் அந்த மேட்ல இருந்து அந்த ட்ரெயின் மேலேயே குதிச்சதுல நானும் லெனியும் மட்டும்தான் அந்த ட்ரெயின் மேல இருந்தோம். மித்தவங்க எல்லாருமே கீழே விழுந்துட்டானுங்க. சரி, இருக்கிறது 2 பேர் தான். இந்த ட்ரெயினை விட முடியாது, இந்த ட்ரெயினை சீக்கிரம் நிறுத்தினாதான் நம்ம ஆளுங்க பின்னாடியே வந்து அந்த ட்ரெயினுக்கு இன்சார்ஜ் இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டு உள்ள இருக்கிறது எடுக்க முடியும்னு சொல்லி குடுகுடுன்னு அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தனா பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு ட்ரெயினோட இன்ஜினுக்கு சீக்கிரமா ஓடி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் ஒளிஞ்சிருந்து தாக்கிட்டான் இன்ஜின் மாஸ்டர். சும்மா விடலாமா, அவனை அடின்னு அடிச்சுட்டு அந்த ட்ரெயின்ல இருந்து அவனை தூக்கி போட்டுட்டு போய் வேலையை அந்த ட்ரெயினை நிப்பாட்டின உடனே அந்த ட்ரெயின்ல இருந்து வெளியே வந்து அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தனா வெளியே வர ஆரம்பிச்சான். வெளியே வந்தவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தனா பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு தள்ள முக்கியமான பணம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டை சில பேர் உள்ள லாக் பண்ணிக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பிங்களா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீங்க வெளியே வந்தா உங்களை இப்படியே போட விட்டுறோம் அப்படின்னு சொல்லி டச் எவ்வளவு சொல்லி பார்த்தான். ஆனா அவனுக்கு வெளியே வர மாதிரி தெரியல. எங்க கையில இருந்த எக்ஸ்ப்ளோசிவ கொஞ்சம் அந்த டோர்ல ஃபிக்ஸ் பண்ணி அந்த டோரை வெடிக்க வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா வெளியே வர ஆரம்பிச்சான். வெளியே வந்தவங்களை கைதியா பிடிச்சிட்டு உள்ளதான் என்னதான் இருக்குன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பெருசா ஒண்ணும் தெரியல. ஏதோ கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் பணம் அந்த மாதிரி கிடைச்சதுனால இதுதான்ப்பா இருக்கு, இது போதும் அப்படின்னு சொல்லி கிடைச்சதை வச்சுக்கிட்டு நாங்க போக ஆரம்பிச்சோம். அப்பதான் டச்சு ஒரு விஷயத்த சொன்னான். இங்க இருக்கிறவனுங்களை நீ கொன்னாலும் சரி, அவங்களை அப்படியே விட்டாலும் சரி, அது உன் விருப்பம். நாங்க கேம்புக்கு போறோம், இந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கேம்புக்கு வந்து சேரு, நீ வந்த உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டச் ஆர்டர் கொடுத்துட்டு மத்த கேங் மெம்பர்ஸையும் கூட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான். சோ இப்ப அவங்க எல்லாத்தையுமே ஒழுங்கா வண்டியில இருக்கடான்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பி நம்ம கேம்புக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டோம். சோ கைஸ், இது ஒரு முக்கியமான ரொம்ப அமேசிங்கான ஒரு மிஷன். இந்த மிஷனை திரும்பி விளையாண்டு என்ன நடந்ததுங்கிறத உங்கள்கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த கண்டென்ட் எடுத்தேன். சோ இன்னைக்கான கண்டென்ட் அவ்வளவுதான். இன்னொரு நல்ல கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then.